உண்மையிலேயே வந்து அன்புமணி தான் உண்மையான பாமகன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு வழக்கறிஞரா நான் அத ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நீதிமன்றத்தில வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தில இவங்க வந்து போலியா ஒரு கடிதம் குடுத்திருந்தாங்க. அதாவது வந்து 2023 தான் அன்புமணி அவர்கள் ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா பொறுப்பேற்றாரு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் குடுத்திருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலா படி 3 வருஷம் ஒரு பதவியில ஒருத்தர் இருக்கலாம். அதன்படி தலைவருக்கான பதவி அவங்க குடுத்த கணக்குப்படியே பார்த்தா கூட இன்னையோட முடியுது. அதாவது ம். ஜூன் மாசத்தோட 2026ஓட அவருடைய பதவிக்காலம் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் புதிய தலைவர தேர்ந்தெடுக்கணும். பொதுக்குழுவ கூட்டணும். பொதுக்குழுவுக்கு நிறுவனர அழைச்சு, நிறுவனனுடைய அந்த முன்னிலையில தான் அந்த பொதுக்குழுவே நடைபெறணும். ம். அவருடைய ஒப்புதல் தான் நடைபெறணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் புதிய தலைவரா வர முடியும். ஸோ ம். அவங்களுடைய கணக்குப்படியே இது முடியுது. ஆக்சுவலி எங்களுடைய கணக்குப்படி என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022ல பதவியேற்றார். ம். அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. மீடியா எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கக்கூடிய திருவேற்காடுல இருக்கக்கூடிய ஜிபிஎன் பேலஸ்ல தான் வந்து அவருடைய பதவி பிரமாணம் நடைபெற்றது. ஜி.கே. மணி தான் அவருக்கு வந்து தன்னுடைய பதவிய அவருக்கு குடுத்து செங்கோல ஒப்படைச்சு, அவர ப தலைவரா ஏகமனதா நாங்க தேர்ந்தெடுத்தோம். அப்படி பார்க்கும்போது 2025லேயே அவருடைய பதவிக்காலம் முடிவுற்றது. இருந்தாலும் கூட போலியா தான் 2023ல தான் பதவியேற்ற மாதிரி அவர் ஒரு கடிதத்த தேர்தல் ஆணையத்துக்கு குடுத்திருந்தாரு. தேர்தல் ஆணையம் அவங்க கிட்ட இருந்த ஆவணங்கள் படி, அன்புமணி தான் தலைவர்ன்னு அந்த நேரத்துக்கு சொன்னாங்க. ஸோ, ம். இப்ப 3 ஆண்டுகள் தான் பதவிக்காலம் அப்படின்னும்பொழுது, அவங்க குடுத்த அந்த ஆவணப்படியே பார்த்தாலும், இன்றோட அவருடைய பதவிக்காலம் முடிவு பெறுகிறது. இதுக்கப்புறம் பொதுக்குழுவ கூட்டி யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் தலைவரு. ம். ஆனா கட்சிங்கிறது நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. கட்சிய யாரும் பறிச்சுட்டு போ முடியாது. கட்சி இன்ன இல்ல வரைக்கும் நீங்க ஐயாகிட்ட தான் இருக்கு. சட்டப்படி இருக்கக்கூடிய சாதனைகளை சொல்றீங்க. சட்டப்படி யாருக்கு அதிகாரம் அப்படின்ற மாரி உங்களுடைய கணக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா மக்களுடைய கணக்கு, குறிப்பா வந்து பாமக தொண்டர்களுடைய கணக்கு வேற மாதிரில இருக்கு. அவங்க அங்கீகரிக்கலையே! அதாவது நீங்க ஒண்ணு பார்க்கணும். ஆ காலகாலமா இந்த திராவிடர் கட்சிகள சொல்லக்கூடிய அதிமுக, திமுக அவங்க வந்து நாங்க தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போறோம்னாங்க. நெறைய எக்ஸிட் போல் வந்து அவங்க தான் திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. 118க்கு மேல தொகுதி ஜெயிப்பாங்கன்னுலாம் சொன்னாங்க. ஆனா நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. ம். 59 தொகுதி திமுக ஜெயிக்குது. 47 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. அப்பேற்பட்ட பெரிய கட்சிகளே இந்த அலையில விஜய்ங்கிற ஒரு அலையில அடிச்சுட்டு போகும்பொழுது, நாங்கலாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.